வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் தேர்வு, அந்த திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல். ஸோ 90% உறுதி செய்யப்பட்ட பட்டியலை தான் நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரவிருக்கும் தேர்தலுக்கான திமுக பட்டியலை முன்கூட்டியே கணித்து நாம் வழங்குகிறோம். இதில் சேலம், தாம்பரம், சென்னை போன்ற முக்கிய தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ள முக்கிய அரசியல் பிரமுகர்களின் பெயர்களை விரிவாக சொல்லலாம். ஓகேங்களா? தற்பொழுது பதவியில் இருப்பவர்கள் மற்றும் புதிய முகங்கள் என 90% இந்த வேட்பாளர் பட்டியல் உறுதியாகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ இறுதி செய்யப்பட்டு விட்டதால் இதை நம்ம சொல்கிறோம். டிஆர்பி ராஜா மற்றும் கீதா சிவன் போன்றவர்கள் முன்னணி தலைவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளாங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சாத்தியமான வேட்பாளர்களை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டுவதே இந்த ஒரு வீடியோவுடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா? ஸோ திமுகவுடைய வேட்பாளர் பற்றிய முக்கிய தொகுதிகள் மற்றும் உத்தேச அப்ராக்சிமேட்டான வேட்பாளர், டிஎம்கே கட்சியினர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறப்பட்டுள்ள முக்கிய பெயர்கள் மற்றும் முக்கிய தொகுதிகள் குறித்த தகவல்கள். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் எஸ்ஆர் ராஜா, தாம்பரம் தொகுதியில் திமுக சார்ந்த எஸ்ஆர் ராஜா போட்டியிடுவது உறுதி. மாதவரம் தொகுதிக்கு அதர்சனம். ஓகேங்களா? ஸோ தாம்பரத்துக்கு பார்த்திங்கன்னா எஸ் ராஜாவும், மாதவரம் தொகுதியில் எஸ் சுதர்சனம். ஓகேங்களா? சென்னை மாநகராட்சியோடைய முக்கிய புள்ளிகள் சென்னை பிரியா, பிகே சேகர் பாபு. ஸோ இவங்க இருக்கிறதுனால இந்த 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இவங்க போட்டி அப்படின்றது சென்னை புறநகரில் 100% கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ மாதவரம் தொகுதி பார்த்திங்கன்னா போட்டியிட சுதர்சன் அவர்களின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தாம்பரம் தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் ராஜா பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேகர்பாபு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், பிரியா ஆகியோரின் பெயர்கள் சென்னை மண்டலத்தின் கீழ் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இவங்களில் யாருன்னா கூட சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாம் அப்படியே கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்துக்கு வரலாம். ஸோ சேலம் எஸ்ஆர் பார்த்திபன், அந்த ஆர்என்டி பார்த்திபன் பரிசீலனையில் இருக்காங்க. சேலம் தொகுதியில் வேட்பாளராக பார்த்திபனை களை இறக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ விக்கிரவாண்டி மற்றும் பிற தொகுதிகளில் என் சிவா, விக்கிரவாண்டி தொகுதிக்கான என் சிவா மற்றும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மன்னார்குடி டெல்டா தொகுதியில் டிஆர்பி ராஜா அவர்கள் மீண்டும் போட்டியாளராக இருக்காங்க. 90% பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட உறுதிப்பட்டியல் தான். சேலம் தொகுதிகளில் இந்த எஸ்ஆர் பார்த்திபன், விக்கிரவாண்டியில் சிவா, மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா, இவங்க எல்லாமே போட்டியிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விக்கிரவாண்டி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். புகழேந்தி மற்றும் பரிசீலனை இருக்காங்க. விக்கிரவாண்டியில் புகழேந்தி கூட பார்த்திங்கன்னா பரிசீலனை இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அப்படியே நம்ம கீழே வரப்போ அந்த தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் வரலாம். மன்னார்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில் இப்படி நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர், நாகர்கோவில், சங்கரன் கோயில் இந்த மாதிரி தொகுதிகள் நம்ம பார்க்குறப்ப மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு 80% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூர் மற்றும் நாகர்கோவில், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் இருக்காங்க. நாகர்கோவிலில் ஹெலன் மற்றும் டேவிட்சன், இவங்க எல்லாமே போட்டியிடுவது கன்ஃபார்ம் உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ வேட்பாளருடைய உறுதித்தன்மை 90% வேட்பாளர் பார்த்திங்கன்னா பட்டியல் உறுதியாக்கியிருக்கோம். சங்கரன் கோவிலில் ராஜாகுமார், சங்கரன் கோவில் தொகுதிகளில் வேட்பாளராக ராஜாகுமாரும், நாகர்கோவிலில் ஹெலன் டேவிட்சன், குமரி மாவட்டம் நாகர்கோவில் தொகுதிகளில் ஹெலன் டேவிட்சனும் போட்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா? விக்கிரவாண்டியில் சிவா என்பவர் வேட்பாளராக குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ ஓவராலாக நம்ம சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா சேலம் எஸ்ஆர் பார்த்திபன், மாதவரம் சுதர்சனம், தாம்பரம் எஸ்ஆர் ராஜா, மன்னார்குடி டிஆர்பி ராஜா, நாகர்கோவில் ஹெலன் டேவிட்சன், திருச்செந்தூர் கீதா சிவன், பழனியில் பார்த்திங்கன்னா ஐபி செந்தில்குமார். ஸோ இவர்கள் எல்லாமே திமுகவுடைய வேட்பாளர்களாக உறுதித்தன்மையோடைய தான் நம்ம சொல்கிறோம். ஒரு 10% சில அமைச்சர்களின் தொகுதிகளில் மாற்றம் இருக்காது. ஸோ மாற்றம் இருக்காது அப்படின்னா பார்த்திங்கன்னா 90% தருமபுரி உள்ளிட்ட சில தொகுதிகளில் 90% வேட்பாளர் உறுதி செய்யப்படுவதாக தகவல்கள் இருக்குது. ஆனால் சில தகவல்கள் பார்த்திங்கன்னா மாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.